ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் நம்ம எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியான தெய்வமே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வமாய் நீங்க இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரும் கண்டிராத தேவன், பரிசுத்தமும் மகத்துவமும் நிறைந்த தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரை இருக்கும்படி ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உடன்படிக்கை செய்து ஆண்டவரை எங்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஆண்டவரை மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அம்மை, நீர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே இந்த பாடல் பகுதி எங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சர்வீஸ் முழுவதும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்ததான ஒரு பாடல், ஒரு பழைய பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா பாடி நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா நாம் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இங்கு தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். உன்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. உன்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த நடைக்காலமே
பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினி. எந்த நாதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நமக்கென்று குறித்ததை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எதிரான யோசனையில் எல்லாவற்றையும் மதமாக்கி அவருடைய யோசனை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆமென் நம்மோடு வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், எல்லா கோணலான வழிகளை ஆமென் அவர் செவ்வையாக்கி நேராக செம்மையான பாதையில நம்ம நடத்தி ஆமென் எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு போனோமோ, எந்த இடத்துலலாம் தலை குனிந்து போனோமோ, அதே இடத்துல நம்மளை தலை நிமிர செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அதற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீரின் ஆதரவாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய அடைக்கலமாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய மறைவிடமாக, என்னுடைய கேடகமாக, எனக்குள் வாசம் செய்கிற தெய்வமாக, என்னுடைய ராஜாதி ராஜா, அவருடைய தகப்பனாக நீர் வீற்றிருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாளல்ல ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்த தேவன் நீங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீர் மகிமைப்படுங்க. ஆண்டவரே வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திர செய்தி வேளையில ஆசீர்வதித்து கொடுங்க. அந்த வார்த்தையானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படியே நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஆண்டுடைய நாமம் மயம்படுவதாக. உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் தெய்வம் ஆசீர்வதிப்பாராக. யோபின் புஸ்தகத்திலிருந்து 15வது ரெவலேஷன். நாம் ஏற்கனவே 14 ரெவலேஷனை பார்த்திருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 7ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் இதை யூடியூப் அலைவரிசையில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தால் தெரியும். யோபு தேவனை பார்த்து பேசுகிறார். யோபுடைய கதறல் சாவை நோக்கி இருக்கிறது. சரிதானா? சாவை நோக்கி இருக்கிறது. இப்போது 8ஆம் வசனம் நியூ டிரான்ஸ்லேஷன் உங்கள் கரத்தில், உங்களுடைய ஓல்டு டிரான்ஸ்லேஷனை கையில் வைத்து கொள்ளுங்க. 8ஆம் வசனம், இப்போது என்னை பார்க்கிறவர்கள் இனி பார்க்க மாட்டார்கள், முடிஞ்சு போவது வாழ்க்கை. நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் இருக்க மாட்டேன். நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மேகம் கலைந்து மறைவது போல கல்லறைக்கு போகிறவன் மறைந்து போகிறான், அவன் திரும்பி வருவதில்லை. இந்த வசனமும் 9ஆவது வசனமும் யோபு நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார். அவன் தன் வீட்டுக்கு திரும்ப மாட்டான், அவன் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆதலால் இப்பொழுது நான் பேசாமல் இருக்க மாட்டேன், என் மனம் படுகிற பாடு சொல்லாமல் விட மாட்டேன், என் உள்ள குமரலை கொட்டி தீர்ப்பேன். இப்போ ஆண்டவரை பார்த்து 12ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறார். நீங்கள் எனக்கு காவல் வைக்க நான் கடலா, அது கடலில் இருக்கும் ராட்சச பிராணியா? நான் என் படுக்கை எனக்கு ஆறுதல் தரும் என்று நம்பினேன், என் கட்டில் எனக்கு நிம்மதி தரும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் கடவுளே, நான் படுத்திருக்கும் பொழுது கனவுகளால் என்னை கதிகலங்க பண்ணுகிறீர், தரிசனங்களால் திகிலடைந்த பண்ணுகிறீர், தரிசனால் திகிலடைய வைக்கிறீர்கள். நான் மூச்சு திணறி செத்து போவதே மேல், இந்த உடலோடு வாழ்வதை விட உயிரை விடுவதே மேல் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது, உயிரோடு இருக்க எனக்கு பிடிக்கவில்லை, என்னை விட்டு விடுங்கள். நான் வாழ்நாள் வெறும் மூச்சுக்காற்றுதானே.
நீங்கள் மிதிக்கிற அளவுக்கு மனுஷன் பெரிய ஆளா இல்லை. அவனை அக்குறையோடு கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. 18ஆம் வசனம். அப்படி இருந்தும் ஒவ்வொரு நாளும் காலையில் அவனை ஏன் ஆராய்ந்து பார்க்கிறீர்? ஒவ்வொரு நொடி அவனை ஏன் சோதித்து பார்க்கிறீர்? எவ்வளவு காலம்தான் என்னை பார்த்து கொண்டு இருப்பீர்? எச்சில் விழுங்க நேரத்துக்கு கூட என்னை தனியே விட மாட்டீர்களோ? தேவனை பார்த்து கதறுவதும் குமருவதும் உள்ளத்தின் அங்கலாய்ப்பை கொட்டி தீர்ப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். கடினமான சூழ்நிலைமையில் நாம் போகும்பொழுது விருத்து பேசுகிற ஒரு அறிவும் புத்தியும் நமக்கு வேலை செய்கிறது. இவ்வளவு கடவுளை நான் நம்பினேன், நான் கடவுளை நேசிக்கிற ஒரு உத்தமன், பொல்லாப்புக்கு விலகிறவன், ஏன் இந்த சோதனையெல்லாம் கடவுள் எனக்கு அனுமதிக்கிறார்? நான் என்ன பாவம் பண்ணேன் என்ற பெருமூச்சு யாராக இருந்தாலும் அந்த கஷ்ட வழியில் போகும்பொழுது இருதயம் வேதனைப்பட்டு அங்கலாய்ப்போடு பேச வைக்கும். குழந்தைங்க சில நேரங்களில், குழந்தைகள் மட்டுமில்லை, பிள்ளைகளும் வளர்ந்த பிள்ளைகளுமே தாய் தகப்பனை ரொம்ப நோக வைக்கக்கூடிய அளவுக்கு பேசினாலும் அந்த காயத்தை அந்த பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள், பெரிதாக எண்ணுகிறது கிடையாது. அவர்களை மீண்டும் அணைத்துக் கொள்ளுகிறார்கள். நம்முடைய தகப்பனும் நம்முடைய சோதனை காலகட்டத்தில் வாய் தவறி பேசுகிற பேச்சை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அதற்காக அவர் நம்மை பழி சாற்றி நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார். நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அன்போடு அழைக்கிறவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று எதிர்பார்க்கிறார். யோபுடைய கதறல் ஒரு சாவை நோக்கி இருக்கிறது. அவங்களை சுற்றிலும் சாவு, மரண ஓலங்களை இந்த 2200 ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறோம். இந்த 2020 நமக்கு தெரிஞ்சவங்க, உலகத்தில் பிரபலியமானவங்க நிறைய பேர் தங்களுடைய உயிரை இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. யோபுடைய கதறல் சாவை நோக்கி, சாவு வேணும் அப்படிங்கிறார். என்னை பார்க்கிறவர்கள் இனி பார்க்கவே மாட்டார்கள், என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் இருக்க மாட்டேன், எனக்கு வாழ்க்கை முடிய போகுது என்ற ஒரு முடிவை எடுத்து விட்டார். மேகம் மறைந்து போது போன்று நானும் கல்லறைக்கு போக போகிறேன், நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் திரும்பி வர மாட்டேன், நான் இடம் திரும்பாமல் நான் போக போகிறேன், மூச்சு திணறி நான் செத்து போவது ரொம்ப நல்லது, உடலோடு வாழ்வதை விட உயிரை விடுவது மேலு, என் வாழ்க்கை வெறுத்து விட்டது, உயிரோடு இருக்கவே எனக்கு பிடிக்கல. 21ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என் பாவத்தை ஏன் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள், என் குற்றத்தை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள், சீக்கிரத்தில் மண்ணோடு மண்ணாகி விடுவேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். நான் மண்ணோடு மண்ணாகி விடுவேன், என்னை தேடுவீங்க, நான் இருக்க மாட்டேன் என்ற மரணமே முடிவு, இனி வாழ்வே இல்லை என்கிற ஒரு இறுதி கட்டத்திற்கு அவருடைய மன அங்கலாய்ப்பை கொட்டுவதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், அப்படி ஒரு இறுதி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இறுதி முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே,
இன்று இறுதி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு இறுதி காலகட்டத்தில் வாழ்ந்து அந்த முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதை புரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுக்கையில் படுத்திருக்கிறவனை காண்கிறார். என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அவன் படுக்கையில் இருந்து அவனை முழுவதும் மாற்றி போடுகிறார். இதுதான் தாவீதுடைய நம்பிக்கை. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பலவானாயிருப்பான். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். தாவீதுடைய நம்பிக்கை, ஹோப் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய நம்பிக்கை ஜீவனாக வாழ்வாக இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. யோபுடைய நம்பிக்கை அவருடைய சொந்த அறிவில் மேல் இருக்கிறது, சொந்த புத்தியில் மேல் இருக்கிறது, சொந்த நினைவில் மேல் இருக்கிறது. உங்கள் அறிவு, புத்தி, நினைவு, எண்ணம் எல்லாம் உங்களையே ஏமாற்றிவிடும். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் அறிவு மரத்தினால் ஏற்பட்ட வீழ்ச்சி. நம்மிடத்தில் இருக்கிற அறிவு, புத்தி, எண்ணம், மனம் அத்தனை பலவீனமானது. நேரத்துக்கு தகுந்தாற் போல் அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. சில நேரங்களில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்வீர்கள், சில நேரங்களில் நான் சாகப்போகிறேன் என்று சொல்வீர்கள். சில நேரங்களில் நான் செத்தா பரவாயில்லை என்று மரணத்தை தேடி போவீர்கள். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனம் உங்களை கொன்றுவிடும். உங்கள் அறிவு, புத்தி உங்களை தீர்த்து கட்டிவிடும். ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஒரு ஜீவன் மேல் நம்பிக்கையாய், ஜீவனின் அதிபதி மேல் நம்பிக்கையாய், ஜீவ வாழ்வை கொடுக்கிற ஜீவ தேவன் மேல் நம்பிக்கையாய் அவனை பாதுகாக்கிறார். உயிரோடு வைப்பார். என்ன ஹோப் பார்த்தீங்களா? என்ன ஃபெய்த் பார்த்தீங்களா? உயிரோடு வைப்பார். பூமியில் பாக்கியவனாக இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். இதுதான் விரும்புகிறார். நீங்கள் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்குன்னு தான் அவர் விரும்புகிறார். சத்துருக்கள் இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடார். பழைய ஏற்பாடே புதிய ஏற்பாடே சத்துருவை சிலுவையினால் சந்தித்து முறியடித்தார். எங்கும் வெற்றி சிறக்க செய்கிற கர்த்தர். 2 Corinthians 2:14. ஸ்தோத்திரம். மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை ஸ்தோத்திரம் ஒழித்து கட்டினவர் இவர். 2:14. ரோமர் 16:20. சாத்தானை உங்கள் காலின்கள் நசுக்கி போடுவார். ரோமர் 16:20. சாத்தான் நோய் ரூபத்தில் இருக்கலாம், வறுமையின் ரூபத்தில் இருக்கலாம், மக்கள் மூலமாய் இடர்கள் உண்டாக்குற ரூபத்தில் இருக்கலாம். எல்லாம் உங்களுடைய பாதத்தின் கீழ் கொண்டு வருவார் என் ஆண்டவர். அந்த ஹோப், அந்த ஃபெய்த் உங்களுக்கு தேவை. உங்களை சத்துருக்களின் இஷ்டத்திற்கு விட மாட்டார். மரணம் ஒரு சத்துரு, உங்கள் தரித்திரம் ஒரு சத்துரு, உங்கள் ஏழ்மை ஒரு சத்துரு, உங்களுடைய நோய் ஒரு சத்துரு. ஸ்தோத்திரம். உங்களுடைய இல்லாமை ஒரு சத்துரு. அது உங்களை ஒருபொழுதும் உருவாக்காது. மனம் குன்றி போக வைக்கும், மனம் உடைய வைக்கும், மனம் சுக்குநூறாக அது உடைத்து போடுவதற்கு காரணமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் இஷ்டத்திற்கு அவனை ஒப்புக்கொடீர். தீர்மானம் ஒப்பு கொடுக்க மாட்டீர். தீர்மானமாக சொல்லுகிறார். படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். தாங்குவார். புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய தழும்புகளாலே உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். மத்திய 8:17, 1 Peter 2:24. அவர் நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். ஸ்தோத்ரா. நோய்கள் எல்லாம் சுமந்தார். என் வேதனையெல்லாம் அவர் சுமந்து இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டு இருக்கிறேன். 1 Peter 2:24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் மக்கள் விசேஷித்தவர்கள். நோயை சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார். தழும்புகளால் குணமாக்கி வைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவனுடைய வியாதிகளை அவனை படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 41:3. படுக்கையில் மேல் வியாதியை கிடக்கிறவனை தாங்குவார். அவனுடைய வியாதியில் அவனை படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். இது பழைய ஏற்பாட்டின் சங்கதி. புதிய ஏற்பாட்டின் சங்கதி. என் தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஸ்தோத்ரா. உன் வியாதிகளை நான் சுமந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
ஆகவே பழைய ஏற்பாட்டை கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். உங்கள் வியாதியை சுமந்தவர் ஒருவர் இருக்கிறாரை சிலுவையிலே, அவரை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இறுதி முடிவுக்கு இன்று வந்துவிட வேண்டாம். இன்று நீங்கள் இறுதி முடிவில் இருக்கலாம். நாளை என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். இனி எனக்கு நல்ல காலம் பிறக்கப் போவதில்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கலாம். எனக்கு வருவதெல்லாம் கெட்ட காலம்தான் என்று சொல்லலாம். நான் ஒரு காலை வைத்தால், ஒரு கால் வைத்து ஒரு படியில் ஏறினால் கீழே நான் ஒரு 10 படி இறங்கி தள்ள வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது. என்னை யாரோ கீழே தள்ளுகிறார்கள். என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் அடைய முடியவில்லை. என் நம்பிக்கையில் நான் இழந்து போய்விட்டேன் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இறுதி முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுவல்ல உங்கள் வாழ்வு, நமது வாழ்வு அதுவல்ல என்ற ஒரு தெளிவு வேண்டும். யோபு எடுத்தது போல ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுவல்ல யோபு எடுத்த முடிவை போல எனக்கு ஒரு வாழ்வு இல்லை என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு அவசியம் வேண்டும். தெளிவு வேண்டும். அதன் மிக முக்கியமானது. ஸ்தோத்திரம். Glory to God. புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஒரு கெட்டுப்போன குமாரனை குறித்து. ஸ்தோத்திரம். 2 குமாரில் ஒருவன் இளைய குமாரன் அப்பாவுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு போய் தூரதேசத்திற்கு சென்று வேஷியிடத்தில் செலவு செய்து பசியும் பட்டினியுமாய் மாறினான். நண்பர்கள் கைவிட்டார்கள். குடியானவன் வீட்டில் போய் தங்கி அங்கு பன்றி மேய்க்கிற வேலையை செய்தான். பன்றிக்கு கொடுக்கிற உணவை கூட கொடுப்பதற்கு அவனுக்கு ஆள் இல்லை. பசியிலையும் மறுமையில் இருந்தபோது அவனுக்கு புத்தி தெளிந்தது. தகப்பன் வீட்டை நோக்கி புறப்பட்டு வந்தான். என் தகப்பன் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர், எத்தனை வேலையாட்களுக்கு பஞ்சம் இல்லாமல் சாப்பாடு கொடுக்கிறார். அவர் வீட்டுக்கு நான் திரும்பி சென்ற ஒரு வேலைக்காரனாக நான் இருக்க போகிறேன் என்று புத்தி தெளிந்து தீர்மானம் எடுத்தான். என்று உங்களுக்கு தேவை ஒரு தெளிவான புத்தி தேவை. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாழ்க்கை இல்லை. நான் சாக வேண்டியவன் இல்லை. நான் மரிக்க வேண்டியவன் இல்லை. இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியவன் இல்லை. என்னுடைய முடிவு இது அல்ல. எனக்கு ஒரு நல்ல முடிவு வைத்திருக்கிறார். எனக்கு சம்பூர்ணமான முடிவை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அனுபவிப்பதற்கு சகல சம்பூர்ணங்களையும் எனக்கு கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம் என்ற தெளிவு நமக்கு அவசியம், உங்களுக்கு அவசியம். அந்த தெளிவு தான் உங்களை விசுவாசத்தில் வாழ வைக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாய் கேளுங்கள். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே போராடி வாழவும் போராடி வாழ்வதற்கு உரிய காரணங்கள் என்ன? அடுத்தபடி வாழ்வதற்கே விருப்பம் இல்லை என்று உலகத்தில் ஒரு சிலர்ல பல கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா? உங்களை சுற்றிலும் எனக்கு வாழ்வதற்கே விருப்பம் இல்லை என்ற கொடிய வாழ்வுக்கு, இப்படி கொடிய வாழ்வுக்கு வாழ்வதற்கு காரணம் என்ன? வாழவே பிடிக்கல, இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இந்த வேலையை செய்ய எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸ்தோத்ரா. வீட்டை விட்டு ஒளிஞ்சா போதும் என்று ஒரு சிலர் மட்டுமல்ல, பணம் படைத்தவர்களும் அது இல்லாதவர்களுமே இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடிய வாழ்வுக்கு காரணம் என்னங்க? மனிதனுடைய வீழ்ச்சி, அறிவு மரத்தின் கனியை புசித்ததால் வந்த விளைவு, மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு இருக்கிற கொலைபாதன் ஆகிய சாத்தான், கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவன். யோவான் 10:10 அவன்தான். அவன் மறைமுகமாக ஒரு ஆவியாக இருக்கிறான். ஆவியாக இருந்து அவன் செயல்படுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவமாக இருந்து செயல்படுகிறான். ஆகவே தான் இவன் தான் இந்த உலகத்திலேயே வாழ விருப்பமில்லை என்று சொல்லக்கூடிய கொடிய வாழ்வுக்கு தள்ளுகிறவனாக இருக்கிறான். உனக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையை முடித்துக்கொள் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். மரணத்தை யோபு அழைக்கிறார். நீங்களும் இப்படி அழைத்து கொண்டு செத்தா பரவாயில்லை, இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் மறுமையில் போய் சேருவோம், அதுதான் நிரந்தரம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை, மீண்டும் உங்களை இந்த பூமிக்கு அவர் கூட்டு வர போகிறாரு. நீ எந்த உலகத்தை விட்டு நீ போகணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக அதே பூமிக்கு உங்களை அழைச்சிட்டு வர போகிறார். அங்கே கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறீங்க.
அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 11:15 படி இந்த பூமியை தான் அவர் அரசால வாரார். அப்போ எங்கே போக போகிறீங்க? இதே பூமிக்கு தான் வர போகிறாரு. அப்போ நீங்கள் வாழ்ந்த இடமெல்லாம் நீங்கள் அன்றைக்கி பார்ப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே? பரலோகத்தில் இல்லை, பூமியில். பூமியில் இயேசு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது போகார் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே? பூமியில். பூமியில் தான் அவர் அரசால போகிறார். இந்த பூமிக்கு உங்களை மீண்டும் இந்த உலகத்தை விட்டு அக்கடா பக்கடான்னு ஓடி போயிடுவோம், அங்கே போய் இருந்துருவோம், இந்த ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற தொல்லை எனக்கு வேண்டான் என்று விரும்பினாலும் மீண்டும் நீ எந்த பூமியை வெறுக்கிறாயோ அதே பூமிக்கு தான் அவர் கொண்டு வரப்போகிறார். ஆகவே இதே பூமியில் இன்னும் சீரும் சிறப்புமாய் நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு விருப்பம் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பூமியில் வாழ விருப்பம் இல்லை என்று யோபு முடிவு செய்கிறார். அப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறார். யோபுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் தேவன். நீங்கள் சம்பூரணமாய் இரட்டிப்பாக வாழ்கிற ஒரு வாழ்வை உங்களுக்கு பின் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். யோபு மரணத்தை அழைக்கிறார். ஸ்தோத்திர. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இதுதான் கிறிஸ்தவனுடைய விசுவாச வார்த்தை. மரணத்தை யோபு அழைக்கிறார். தாவீது கூறுவது என்ன? இவர் மரணத்தை அழைக்கிறார். தாவீது யோபுவையும் கம்பேர் பண்ணி பேசினா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பவுலையும் பேசினாவும் நல்லா இருக்கு. இந்த மூணையும் ஒப்பிட்டு பாருங்க. யோபு சொன்னது எல்லாமே அவர் 42ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னது போலவே அது இருக்கும். ஸ்தோத்திரம். நான் அறியாமல் வளரினேன் அப்படிங்கிறார். அந்த நிலைமை ஆயிரும். தாவீது என்ன சொல்லுகிறார்? மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இவர் என்ன சொல்லுவார்? நான் சீக்கிரமாக சாகணும், நான் சீக்கிரமாக போயிட போகிறேன், நான் மண்ணோடு படுத்துக்க போகிறேன், திருப்பி என்னை பார்க்க மாட்டீங்க, நான் இனி திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிறார். அப்படியே இருந்தது அவருடைய வாழ்க்கை. பின்னால் இவர் சொன்ன மாதிரியாக இருந்தது. இவர் சொன்ன மாதிரியே வாழ்க்கையில் 42ஆம் அதிகாரத்தில் இல்லை யோபுடைய வாழ்க்கையில். ஆனால் யோபுடைய ஹோப்பும் யோபுடைய பெய்த்து எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. பொல்லாப்புக்குள்ளகிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அதெல்லாம் ஆரம்பத்தில். ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது நான் சீக்கிரமாக சாகணும், என் பிரச்சனைக்கு காரணம் கடவுள் தான் என்று சொல்லுகிறார். அல்ல, மனித வீழ்ச்சியே பிரச்சனைக்கு காரணம். பொல்லாத சாத்தானே காரணம். அத்தனைக்கு அவன்தான் காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தாவீது என்ன விரும்புகிறார்? சீக்கிரமாக செத்துறன்னு அவர் விரும்பல. மரண வாசலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சொல்லுகிறார். உங்களுக்கு யோபு பிடிக்குதா? தாவீது பிடிக்குதா? யோபு சொன்னது உங்களுக்கு விருப்பமாக இருக்கா? தாவீது சொல்வது விருப்பமாக இருக்கா? ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? மரணமானாலும் ஜீவனானாலும், உத்திரமோ வியாகுலமோ, பசியோ பட்டினோ, மரணமோ வியாகுலமோ நிர்வாணமோ கிறிஸ்துடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அவர் எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்க. இப்போ யோபு சொல்வது போல் நீங்கள் சொல்ல போறீங்களா? தாவீது சொல்வது போல் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? அல்லது யோபு போல நீங்கள் விரும்ப போறீங்களா? தாவீதை போல விரும்ப போறீங்களா? பவுலை போல விரும்ப போறீங்களா? அப்போ யோபுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கித்து உனக்கு வாழ்க்கை சுருக்கம், நீ சீக்கிரமாக போவ, இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்ட பிரசங்கத்தை விரும்புவீங்களா? இல்லை இல்லை, மரண வாசலிருந்து உன்னை தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, இந்த பூமியில் நீ சம்பூர்ணமாக வாழ்வ, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு மரணம் கூட உன்னை எல்லாம் பிரிக்க முடியாது, இப்படிப்பட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க, இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது, இந்த பூமியில் மண்ணுக்கு மண்ணு, நீ மண்ணுக்கு தான் திரும்புவ அப்படின்னு ஒரு செய்தியை ஒரு போதகர் பிரசங்கித்தால் அதை ருசித்து கேட்பீர்களா? இல்லை இல்லை, பிரஸ்கர் மரண வாசல் இருந்தோடனே தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி விட்ட பின்பு அப்படி துதிகளெல்லாம் நீங்கள் சீயோன் குமாரத்துக்கு சொல்லி வருவீர்கள் என்ற செய்தி உங்களை ஆசீர்வதிக்குமா? இல்லது உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினோ நிர்வாணமோ மரணமோ உங்களை எதுவும் பிரிக்க முடியாது கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்று சொல்லுகிற செய்தி உங்களுக்கு விருப்பமாக இருக்கா? அப்போ அநேக ஆயர்களுடைய வாயிலிருந்து வருவது பூமியில் ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம், இந்த பூமியோடைய சாத்தானது, சாத்தானுடைய பூமி தான் கடவுளுடைய பூமியாக மாற்றவங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக இந்த பூமியை மாற்ற உங்களை வைத்திருக்கிறார். சாத்தானுடைய கரத்திலிருந்து தான் இந்த பூமியை அபகரிப்பதற்காக உங்களை வைத்திருக்கிறார்.
பூமியை உங்களுக்கு சொந்தமாக உங்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக வைத்திருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தான் அந்த பூமியில வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ தாவீது சொல்கிறார், மரண வாசல் வந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, உம்முடைய துதிகள் எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசலில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் நான் களி கூறுவேன் என்று சங்கீதம் 9:13 சொல்லுகிறார். அவருடைய ஃபெய்த்தும் அவருடைய ஹோப்பும் பார்த்தீங்களா எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே ஜீவனை கொடுக்காத அந்த காலங்களிலேயே தாவீதுக்கு உள்ள ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு ஃபெய்த் இருக்கும் என்றால் உங்களுக்கு எவ்வளவாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தாவீது இன்னும் சொல்கிறார், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. சூழ்ந்து கொள்ளும். விழுந்து போன உலகத்தில் இருக்கிறதுனாலே தேவ மக்களையோ தேவ மக்கள் இல்லாதவர்களையும் மரண கட்டுகள் சூழ்ந்து கொள்ளும். கொரோனா சூழ்ந்து கொள்ள வரும், சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை மேற்கொள்ளுவீர்கள். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது என்ற வசனங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அது காற்றடித்தது போல் அழித்து விட்டு அது பாட்டில் போகும். ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணத்திற்கு பலவிதமான வியாதிகள் உங்களுடைய உடலை சூழ்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். மூச்சை திணற வைக்கலாம், உங்களுடைய குடலெல்லாம் அடைக்கலாம், உங்களுடைய மூச்சு குடலை அடைக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் சுவாசம் நின்று போது போல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்வீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கை முடிவதில்லை. மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. சங்கீதம் 18:3. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதம் 23:4. நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? 1000 மரணக்கட்டுகள் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், மரண கல்லிகள் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், மரண பள்ளத்தாக்குகள் உங்களை சுழ்த்தி இருக்கட்டும், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். மரண பாதையில் தாவீது தேவன் மேல் நம்பிக்கையாக தேவன் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு பார்வையும் அவருக்கு இருந்தது. தேவரீர் என் கூட இருக்கிறீர், பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண கண்ணிகள் மரண கட்டுகள் எல்லாம் சூழ்ந்தாலும் தேவரீர் என் கூடவே இருக்கிறீர். நான் யோபுக்கு அந்த ஃபெய்த் இல்லையே. நீங்க யோபு போல நம்ப போறீங்களா? தாவீதை போல, பவுலை போல, இப்பொழுது பிரசங்கிக்கிறனே என்னை போல நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? கதாபதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிங்க. தாவீதுக்கு தேவன் மேல ஒரு பிடிப்பு இருந்தது, ஒரு கேட்ச் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. பவுலுக்கும் தேவனை ஒரு பிடிச்சு வச்சுக்கிட்டார், கையில பிடிச்சிக்கிட்டார், இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாரு. ஆனா யோபுவுக்கு தேவன் மேல எந்த உறுதியான பிடிப்பும் இல்லை. தான் சொந்த அறிவை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சொந்த அறிவு போல தாத்தா பாட்டி மாதிரி உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. சொந்த அறிவில் உங்களை கெடுத்து பேசக்கூடாது. சொந்த அறிவில் உங்க வாழ்க்கை குறுகினது என்று நம்பக்கூடாது. உங்க சொந்த அறிவில் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. உங்க சொந்த அறிவில் உங்களை கீழ்த்தரமாக்கி கொள்ளக்கூடாது. உங்க சொந்த அறிவில் நான் இப்படிதான் சாக போறேன்னு சொல்லக்கூடாது. உங்க சொந்த அறிவில் என்கிட்ட எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்க சொந்த அறிவில் உங்களையே நீங்கள் தீர்த்து கட்டிவிடக்கூடாது. யோபுவை போல, யோபு நண்பர்களை போல. That is good. அப்போ யோபுவுக்கு தேவன் மேல் எந்த பிடிப்பும் இல்லை. மரணத்தையே பிடித்து அதையே நம்பினார். சாக போறேன், செத்துற போறேன், மண்ணுக்கு போறேன், என்னை விட்டுடுங்க, போ, என்னை பார்க்க மாட்டீங்க, அதை பிடிச்சுக்கிட்டாரு. அதை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டாரு. ஸ்தோத்திரம். யோபு சரீரத்திலும் மனதிலும் அறிவிலும் புத்திலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதை மட்டும் நான் காண்கிறேன். இந்த உலக வாழ்க்கையை விட்டு போய் சேர்ந்தால் போதும் என்று விரும்புகிறார். போதும், நீ வாழ்ந்தது போதும், இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவோம். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், போய் சேருவோம். அதுவும் அவருடைய சொந்த அறிவில் தான் பேசுறார். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். ஆதாமுக்கு ஒரு பொன் விளைகிற பூமியை கொடுத்தார், கோமேதகம் விளைகிற ஒரு பூமியை கொடுத்தார், 4 நதிகள் ஓடக்கூடிய ஒரு இன்பவனமான தோட்டத்தை கொடுத்தார். கத்தரா பிடிங்கிட்டாரு? கத்தர் பிடிங்கிட்டாரா? சொல்லுங்க. உங்க கோபத்தில், உங்க ஆத்திரத்தில்,
உங்கள் சோதனையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி சொல்லலாம், எல்லாம் கர்த்தர் பிடிங்கிட்டார். இல்லை, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவை சோதனை காலகட்டத்தில் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் காமிச்சானா, பூமியின் சகல ராஜ்யங்களையும். இப்போ உள்ள ஜிபிஎஸ் காட்டிலும் ரொம்ப ஃபார்வர்டாக இருந்திருக்கு சாத்தான்ட்ட. கூகுளில் மேப்பை போட்டால் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் உலக அனைத்தின் ராஜ்யங்களையும் அவனுக்கு காமிச்சானா. ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்தில் 60 செகண்டில் பூமி முழுவதையும் காமிச்சிட்டான். இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் என் மகிமை நான் உனக்கு தருவேன். சிலுவையில் போய் ஏன் சாக போறீங்க இயேசுநாதரை? நான் சொல்கிறேன் சிம்பிளான வழி. இந்த பூமியின் ராஜ்யத்தில் நீ தான் ஆளுகை செய்ய போறீங்க, ராஜாதி ராஜாவா. நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் சிலுவைக்கு போறீங்க, இந்த மகிமையில உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் இவை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் மத்திய 4ஆம் அதிகாரத்தை இயேசுவினுடைய சோதனை காலகட்டத்தை வாசிப்பதை காட்டில் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்ததான் தெளிவாக இருக்கும். மத்திய 4ல் நின்று போயிடுவாங்க. லூக்கா 4ல் என்ன சொல்ல போட்டுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, 199 பேருக்கு தெரியாது இயேசு சோதனை காலத்தில் சாத்தான் என்ன பண்ணான்னு. 4ஆம் அதிகாரம் தான் ஸ்ப்ளெண்டராக இருக்கும். படித்தா ஸ்ப்ளெண்டர் அங்கே தான் பார்க்க முடியும் வேர்ட்ஸை. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரமெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாரு கொடுத்தது? தேவனா கொடுத்தாரு. இந்த பூமியுடைய ஆசீர்வாதம் எல்லாம், இந்த பூமியுடைய மகிமை எல்லாம் மனிதன் வாழ்ந்து செழிக்கும்படியாய் கொடுத்தார். மனிதன் சம்பூர்ணமாக வாழும்படியாய் கொடுத்தார். ராஜாவை போல இந்த பூமியில் வாழ்வதற்காக மனிதனை படைத்தார். இதெல்லாம் யாரு கொடுத்தது? நம்ம அப்பா ஆதாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இப்ப நம்ம நரோட்ல நிக்கிறோம். இதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னோர்களை குறித்து சில சொல்வார்கள். நம்ம எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஊரே சொந்தமாக இருந்தது. உண்மைதான். இப்போ இல்லையே. நான் அதை சொல்லுவேன். எங்கள் தாத்தாவுடைய தாத்தா காலத்துலலாம் ஊரே சொந்தமாக இருந்தது, ஊருக்கே படி அளந்தாருன்னு. இப்போ இல்லையே. ஏன்? தாத்தாவுடைய பிள்ளைங்களெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்ரா. ஆகவே இந்த பூமியிலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதில்லை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமி, நீங்கள் வாழும்படியாக கொடுக்கப்பட்ட பூமி, நீங்கள் சம்பூர்ணமாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பூமி. ஸ்தோத்ரா. நன்றாய் கவனிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கை விட்டு போய்விட்டால் போதும் என்ற எண்ணம் யோபுவுக்கு இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் பதில் தாவீது வரலாற்றிலிருந்தும், பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய வரலாற்றிலும் இருந்தும், புதிய ஏற்பாட்டில் நிறுவனங்களிலும் இருந்தும் நமக்கு நல்ல பதில்கள் இருக்கிறது. இயேசுவினுடைய ஜீவனில் நமக்கு நல்ல பதில் இருக்கிறது. பரிபூர்ணப்பட, உள்ளும் புறமும் பரிபூர்ணப்பட அவர் வந்தார். உள்ளே நல்ல வாழ்க்கை, வெளியே நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவில் இருந்து நமக்கு ஒரு நல்ல பதில் இருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து, மரணத்தை ஒழித்து பரிகரித்தன ஒழித்து, ஜீவனை என்றால் வாழ்வையும் அழியாமையும் நற்செய்தினால் பெறுவதற்கு வழியை, ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தின் மூலமாய், நல்ல செய்தி மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:10 எடுத்து விரிச்சு வச்சு பாருங்க. இயேசுவில் நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்தார், மரணத்தை அழிச்சார், பரிகரித்தார். ஆனால் யோபு மரணத்தை தேடுகிறார். இயேசு உங்களை மரணத்தை அழித்து வைத்திருக்கிறார். மரணத்தை காலி பண்ணி விட்டார், அதை அழித்தார், பரிகரித்து விட்டார். ஸ்தோத்ரா. மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் வாழ்வையும் அழியாமையும் பெறுவதற்கு வழியை நல்ல செய்தி மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:10.
இந்த சுவிசேஷம், நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷம், இப்பொழுது நான் சொல்லுகிற சுவிசேஷம் உங்களுக்கு அழியாமையை வைத்திருக்கிறது, ஜீவனை வைத்திருக்கிறது, நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறது. நீங்கள் அழிந்து போக வேண்டியவர்கள் அல்ல, ஒன்றுமில்லாமல் சாக வேண்டியவர்கள் அல்ல. அழியாமை உங்களுக்கு கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். எதன் வழியாக? இந்த சுவிசேஷத்தின் வழியாக. God is good. மரணம் இயேசுவால் ஒழிக்கப்பட்டது, மரணம் பரிகரிக்கப்பட்டது. மரணத்தின் அதிகாரியை காட் அவர் அழித்தார். ஸ்தோத்திரம். ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தின் மூலமாய் பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜீவனை அடைந்து ஆள வேண்டும். ரோமர் 5:12. அந்த ஜீவன் கிறிஸ்து. ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:11-12. காட், அந்த ஜீவன் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். 5:12 1 யோவான்ல. அப்ப ஜீவனை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் சாக வேண்டியவர்கள் அல்ல, வாழ வேண்டியவர்கள். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே காட் மரண சக்தி உங்களை சேதப்படுத்த முடியாது. ஓகே, மரணம் நமக்கு இருக்கு. நீண்ட ஆயுசா வாழ்ந்து மறிப்போம். அக்கடா பக்கடான்னு சீக்கிரமா போக வேண்டாம். இதற்கு பின்பு 140 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் யோபு. புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படி வாழுங்க. எதற்கு ஸ்தோத்திரம். மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோ. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் யார்? ஜெயித்த கிறிஸ்து ஜீவனாக உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். குமாரனுடைய ஆவி உங்கள் இதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:6. ஸ்தோத்திரம். அப்போ யோபு மரணத்தை தேடுகிறாரு. தாவீது மரண கண்ணிக்கு என்னை விலக்கி விடுவார் அப்படிங்கிறாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் அதை அழிச்சிட்டேன் தம்பி, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. நான் அதை காலி பண்ணிட்டேன், உனக்கு ஜீவனை வச்சிருக்கிறேன், வாழ்வை வச்சிருக்கிறேன், அழியாமையை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 2 தீமோத்தேயு 1:10. இதெல்லாம் நான் சொல்கிற வசனங்களை எழுதி வச்சு அப்படியே நல்ல உள்ளுக்குள்ள அசப்போட்டு ஜோம் பண்ணுங்க. வார்த்தையில் தான் ஜீவனை இருக்குது. அப்போ சிலுவையில் மரணம் தோற்று போய் விட்டது. அது உங்களுக்கு தெரியுமா? தோற்று போயிட்டுன்னு சொல்லி, தோற்று போய் விட்டது என்று 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுது. அது ஒளிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி. சிலுவையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, வாழ்வு இருக்கு. ஜீவனை என்றால் வாழ்வையும். ஸ்தோத்திரம். மரணம் தோற்று போய்விட்டது, ஒழிக்கப்பட்டது, பரிகரிக்கப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். அப்போ யோபு போன்று நீங்களும் மேகம் கலைந்து போவது போல நானும் சீக்கிரமாக போய் சேர போகிறேன். இனி இந்த எண்ணத்தையே நீங்கள் கைவிட்டுறணும். ஜென்மத்துக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் குடும்ப பிரச்சனை, மனைவி பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமகள் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, அது எல்லாமே இந்த பொல்லாங்கம் பண்ணுற வேலை. அவங்கள தூண்டி விட்டு உங்களை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருப்பான். சில நேரம் பிள்ளைகளை தூண்டுவான், சிலர் மாமியாரை தூண்டுவான், சிலர் மருமகளை தூண்டுவான், சிலர் புருஷனை தூண்டுவான். சில நேரங்களில் அவங்க எந்த சர்ச்சைக்கு போகிறீங்களோ அங்குள்ளவங்க மூலமாக தூண்டுவான், ஏற்ற வீட்டுக்காரங்க மூலமாக தூண்டுவான், பின் வீட்டுக்காரங்க மூலமாக தூண்டுவான், அலுவலகத்தில் தூண்டுவான், கூட பிறந்தவங்க மூலமாக தூண்டுவான். அவன் வேலையே இதுதான். நீ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்களாம் தூண்டும் போது பேசாமல் நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க, சமானமாக இருப்பீங்க. நீ தூண்டி விட்டுட்டு போ, நான் பாட்டில் போகிறேன்னு சொல்லி கண்டு காணாமல் போயிடுவீங்க. அதுதான் முதிர்ந்த வளர்ச்சி. நீ எதையாவது சொல்லிட்டு போ, நான் பாட்டில் போகிறேன், காது காதா செவிடனை போல போகிறேன்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. அப்போ யோபு போன்று நீங்களும் மேகம் கலைந்து போவது போன்று என் கல்லறைக்கு போகிறேன் என்று எதிர்பார்த்து வாழ வேண்டிய, பேச வேண்டிய அவசியம் இல்லை. வாயை பொத்திக்கிட்டு இருக்குங்க, பேச வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்வேன் என்று எதிர்பாருங்க. ஜீவனையும் அழியாமையும் 2 தீமோத்தேயு 1:10 படி ஜீவனையும் வாழ்வையும் அழியாமையும் எனக்கு வைத்திருக்கிறதுங்கிறத நல்ல ஃபெய்த் வேர்டை பேசுங்க. தோதுறேன். அப்போ நான் இன்றைக்கே கல்லறைக்கு போகிறேன், இன்னைக்கே செத்துற போகிறேன் என்று பேச வேண்டியது இல்லை. பயந்து பேச வேண்டிய அல்ல, பயந்த காரியம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் பயந்து உங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசாதீங்க, குடும்பத்துக்கு விரோதமாக பேசாதீங்க, புருஷனுக்கு விரோதமாக பேசாதீங்க, பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசாதீங்க, யாருக்கு விரோதமாக பேசாதீங்க.
ஃபெயில் ஆயிருமோ நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், இது பொழைக்குமோ நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், இனி முன்னேற முடியாத நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆகவே தோல்வியின் வார்த்தையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்து 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 தோல்வியின் வார்த்தையை உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, புருஷனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக நீங்கள் பயந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியாய் நீங்கள் வாழ்வீர்கள், உங்கள் தொழிலை வெற்றியாய் நடத்துவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு என்ன சொல்லுகிறார்? மூச்சு திணறி செத்து போவதே மேல் உயிரோடு இருப்பதை விட உயிரை விடுவதே மேல் என்று விரும்பி யோபு பேசுகிறார். கெட்ட காரியத்தை பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன் மேல் என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது என்று தாவீது பேசுகிறார். மானானதை நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையானவர்களே, இன்று காலையிலே எனக்கு அழியாமையும் எனக்கு ஜீவனையும் கிறிஸ்து கொடுத்து விட்டார். கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து விட்டார், ஒழித்து விட்டார். ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்கிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14. ஜீவனையும் அழியாமையும் வைத்திருக்கிறார். அழியாத வாழ்க்கை வைத்திருக்கிறார். மரணத்தை பரிகரித்து விட்டார், ஒழித்து விட்டார். ஸ்தோத்திரம் என்று பேசுங்கள். அதுதான் வெற்றி வாழ்வு. கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சின்ன வியாபாரமாக இருந்தாலும், சின்ன தொழிலாக இருந்தாலும், மரண சூழ்நிலையாக இருந்தாலும், குட்டி வீடாக இருந்தாலும், சின்ன குடும்பமாக இருந்தாலும், அங்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். Glory to God. அப்போ யோபு மரணத்தை விரும்பினாரா? இயேசு தேவன் மரணத்தை கொடுத்தாரா? நீங்கள் விரும்புறதெல்லாம் நீங்கள் ஆப்போசிட்டாக விரும்புறதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தா எப்பவுமே சட்டினியாக கூலாக வாழ்க்கை மாறி போயிருக்கும். ஸ்தோத்திரம். செத்து தொலைஞ்சா போகிறோன்னு சொல்லி பிறந்திலேருந்து ஒரு கோடி முறை சொல்லியிருப்பீங்க. நீங்கள் சொன்னபடி நடந்திருந்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன், உலகம் முழுவதும் மனாந்தரமாக இருக்கும், மனுஷனே இருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். ஆனால் யோபு மரணத்தை விரும்பினாலும் தேவன் முடிவில் மரணத்தை கொடுத்தாராங்க. ஸ்தோத்திரம். மேகம் போல நான் கலைந்து போக விரும்புகிறேன், நான் கல்லறைக்கு போக விரும்புகிறேன், நீங்கள் ஒருபோது என்னை காண மாட்டீர்கள், நான் மூச்சு திணறி செத்தா போதுனாரு. மரணத்தை கொடுத்தாரா? யோபு கொடுத்தாரா? கொடுக்கல. என்ன கொடுத்தாரு? வாழ்வை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். யோபு கடைசி வாழ்க்கையை பாராட்டக்கூடிய அளவுக்கு கடைசி வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதற்கு பின்பு யோபு 140 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார். சோதனை காலம் முடிந்த பின்பு 140 வருஷம் வரைக்கும் இருந்தாராம். 140 வருஷம். அதற்கு ஸ்தோத்திரம். 4 தலைமுறையை பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டாராம். நெடுநாள் பூரணமாயிருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தாராம். 42:16 பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. கடைசி அவருக்கு பூரணமான வாழ்க்கையும் பூரணமான ஆயுசையும் தான் கர்த்தர் கொடுத்தார். அக்கடா பக்கடா 10 வயசுல போன்னு சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு புரிஞ்சுட்டா? உங்களுக்கு அப்போ நீங்க எப்படி வாழ விரும்புகிறார்? பூமியில நெடுநாளா வாழ விரும்புகிறார். இந்த பூமி உங்களுக்காக படைக்கப்பட்டது, சத்துருவுக்காக படைக்கப்பட்டதல்ல. அவன் கையில வைத்துக் கொள்வதற்காக படைக்கப்பட்டதல்ல. அவன் இஷ்டமானவனுக்கு கொடுப்பதற்காக படைக்கப்பட்டதல்ல. அவன் திருடிட்டான், திருடன். அவன்கிட்ட தர்மடி கொடுத்து வாங்கணும். திருடன்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? 5 மடங்கு திருப்பி வாங்கணும்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. ஸ்தோத்ரா. மயிலே இறகு போடணும் சொல்லிட்டு இருக்க முடியும்? மயிலை பிடிச்சி வச்சு 4 இறகு பிடுங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அபகரித்து வைத்திருக்கிறான் பூமியை. ஆதாமுடைய கரத்திலிருந்து பூமியை அபகரித்து வைத்துக் கொண்டான். பூமியின் ராஜ்யங்களை அவன் எடுத்துக்கொண்டான். அவன் இஷ்டமானவனுக்கு இந்த பூமியை பகிர்ந்து கொடுத்திருக்கிறான். அவனுக்கும் அவனுடைய இஷ்டமானவனுக்கும் இதில் எந்த சம்பந்தம் இல்லை. இது தேவனுடைய படைப்பு. பூமி அவருடைய நிலையும் கர்த்தருடையது. பூமியில் செம்மையாவுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கும், பலத்து இருக்கும், அவன் வீட்டில் ஆஸ்தி இருக்கும். சங்கீதம் 112 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே
பூமியில் நாம் நெடுநாள் வாழ விரும்புகிறார், சம்பூர்ணமாய் வாழ விரும்புகிறார், வெற்றி வாழ்க்கை வாழ விரும்புகிறார், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார், சுகத்தோடு வாழ விரும்புகிறார். அழிக்கிறவன் கொல்லுகிறவனை ஓ காட் ஆண்டவர் சிலுவையில் சங்காரம் பண்ணி விட்டார். அவனுடைய செயல்பாடு இனி உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியாது. அவனுக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃபை வச்சிருக்கிறார். அதுக்கு என்ன தெரியல, நமக்கு வேத வசனம் தெரியணும். வசனம் தெரியாதனால தான் நம்ம தப்பாக ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாலும் அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். வசனம் தெரிஞ்சிட்டோன்னா ஐயோ தப்புப்பா இவர் சொல்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஸ்தோத்திரம். எனக்கு பிடிச்ச வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு வசனம் அடிக்கடி நான் சொல்லுவேன். 14:17 அவர் நன்மை செய்து தந்து வானத்தின் மலைகளையும் செழிப்புள்ள காலை நமக்கு தந்து, செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஏன் தர்றாரு? பூமி சாத்தானுடைய வம்சமாக இருந்தாலும் அவன் கைப்பற்றி வைத்து கொண்டிருந்தாலும், ஸ்தோத்திரம், அவன் இஷ்டமானவனுக்கு கொடுத்தாலும், புரியுங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பூமி விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலே சந்தோஷத்தினாலே நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். ஸ்தோத்திரம். உங்களை எப்படி நிரப்புகிறார்? நல்ல ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறார். சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் இருதயத்தில் நிரப்புகிறார். இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. சாத்தான் அபகரித்துக் கொண்ட பூமியில் வாழ்ந்தாலும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த பூமியிலே அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு நன்மை செய்கிறார். வானத்திலிருந்து மலைகளை கொடுக்கிறார், செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறார், செழிப்புள்ள தொழிலை கொடுக்கிறார், செழிப்புள்ள வருமானத்தை கொடுக்கிறார், செழிப்புள்ள உத்தியோகத்தை கொடுக்கிறார், செழிப்புள்ள பிசினஸை கொடுக்கிறார். தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயத்தை நிரப்புகிறார். உங்க இருதயம் சந்தோஷப்படணும் விரும்புகிறார், கலிகூறணும் விரும்புகிறார். கதிரகு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம டக்கு புக்குன்னு போய் இந்த பூமியில் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையை முடிச்சுட்டு போய் சேரணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் வைக்கவே இல்லை. உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமியில் இன்னும் வைத்திருக்கிறார். கதிரகு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். என் அன்மையானவர்களே, கதிரகு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள், நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள். அந்த வசனத்தை படிக்கும் பொழுது, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருமாப்பு சிந்தையாக இருக்கிறார்கள். அவர்கள் போல் நீங்கள் இருக்க வேண்டாம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தை அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள், நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல ஐஸ்வர்யம் நன்மைகளையும் தருகிறபடினாலே அவரை நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யத்தை நம்பாதே என்று சொல்கிறது வேதம். நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், சகல செல்வத்தையும் கொடுக்கிறார். அதுல உன் கண்ணு போய் சர்ச்சைக்கு போகாம இருந்துடக்கூடாது, தசம்பாகத்தை கொடுக்காம இருந்துடக்கூடாது, ஸ்தோத்ரா, வேற யாருக்கும் உதவி செய்யாம இருந்துடக்கூடாது, நற்கிரிகள் செய்யாம இருந்துடக்கூடாது. பணம் கிடைச்சாலும் சிலர் ரொம்ப லேட்டாக வருவாங்க. 5000 ரூபா சம்பளம் இருக்கும்போது வாரத்தில் 3 முறை வருவாங்க. லட்சக்கணக்கில் சம்பளம் வந்தால் வாரத்தில் மாதத்தில் ஒரு சண்டை மட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் காணிக்கை பிரித்து அங்கேருந்து அந்த சபை கொடுத்துட்டு அங்கங்கே போய் ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்ல லைஃப் அல்ல, நல்ல எண்ணம் இல்லை, உங்கள் செயல்கள் நல்லதல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் மீது உலக மனுஷனை போல் அதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சகல சம்பூர்ணங்களையும் அவர் கொடுக்கிறார். ஆனால் அதன் மேல் நம்பிக்கை வைக்காதே, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. எதற்கு? நன்மை செய், உன் சபைக்குள்ள நன்மை செய், நாளை அனாதைகளுக்கு நன்மை செய், நாளை படிக்க வைக்க முடியாத மக்களுக்கு நன்மை செய், வியாதியாய் படுத்துறவர்களுக்கு நன்மை செய். ஸ்தோத்திரம். உன்னை சேர்ந்தவர்கள், உன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இரத்தத்தோடு பிறந்தவர்கள் ஏழையாயிருப்பால் என்றால் அவர்களுக்கு நன்மை செய். ஸ்தோத்திரம். அப்போ பூமியில எப்படி வாழ விரும்புகிறாரு? இப்போ ஆசித்த வசனத்தின்படி வாழ விரும்புகிறார். பூமியில் நெடுநாள் வாழ விரும்புகிறார். அதைத்தான் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம்.
இப்போ ஆண்டவர், நான் இன்னொரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் இப்படி தாங்க வச்சிருக்கிறாரு. இந்த கிழிஞ்ச சொக்காவை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க தான் விரும்புகிறாரு. இல்லை, அப்படி யாராவது சொல்லி கொடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஒருபொழுது உங்களுக்கு வைக்கலை. உங்களுக்கு பெஸ்ட்டான லைஃப்பை வச்சுருக்கிறார். ஏன்? நீங்கள் அவர்கள் எல்லாரும் சன், நீங்கள் அவர்களுடைய டாட்டர்ஸ் என்பதை மறந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரமபிதா உங்கள் அப்பா அம்மா காட்டிலும் இன்னும் நல்லது அவர் செய்வார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அறிய வேண்டியது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசித்து நான் முடிக்கிறேன். நான் விட்டாய்ந்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். ஸ்தோத்திரம். நான் விட்டாய்ந்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். தேவனுடைய நிலைமை என்ன? சோர்ந்து போன ஒவ்வொரு மனிதனையும் உங்களையும் சம்பூர்ணமடைய செய்து தொய்ந்து போயிருக்கிற உங்கள் இதயம் மனதை எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆவியானவர், ஆவியின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை, ஒரு வெற்றியான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தேடி பயணம் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு மோசமான எதிர்காலத்தையும் மோசமான சூழ்நிலைமையும் உங்களுக்கு வைத்திருக்கவில்லை. அது வீழ்ந்து போன வீழ்ச்சியினால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் அறிவையும் உங்கள் மனதையும் உங்கள் சிந்தையும் உங்கள் உணர்வையும் உணர்ச்சியையும் உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய கற்பனைகளையும் சார்ந்து உங்களுக்கு விரோதமாக, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். தாவீதை போல் பேசுங்கள், பவுலை போல பேசுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்குகிற வாழ்க்கையை குறித்து பேசுங்கள். எனக்கு அழியாமையும் எனக்கு ஜீவனையும் எனக்கு வைத்திருக்கிறார். சத்துருடைய சகல காரியங்களையும் அவர் பரிகரித்து விட்டார், அழித்து விட்டார். அவன் என் மேல் மேற்கொள்ள முடியாது. என் தேவன் எனக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தில் நான் பூரண வயதுள்ளவனாக இந்த யோபு வாழ்ந்தது போல பல தலைமுறைக்கு நான் ஆசீர்வாதமாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்குண்டான பிள்ளைகளையும் கண்டு நான் இதுவரை அடையாத அத்தனை இன்பங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ என்னை வைத்திருக்கிறார். மரணம் எனக்கல்ல. மரணம் என்னை தொட முடியாது. மரண கண்ணிகள் என்னை கட்ட முடியாது. மரணத்தின் வலைகள் என் மேல் வீச முடியாது. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்தாலும் பொல்லாக்கு பயப்படேன். தேவர் என் கூட இருக்கிறீர். அது தாயுடைய விசுவாசம். இன்று என் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள் வாழுகிறார், உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் வச்சிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹோ மகா ஷக்கா லாலாரா தூரா தாலாலாரா ஹே ரீமா ஷக்கா பாலா காலாரா தூரா தாலாலாரா ஷத்தாலாரா. இப்படி ஜனங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை கொடுங்க. 2 தீமோத்தேயு 1:10 மரணம் பரிகரிக்கப்பட்டது. மரணத்தின் அதிகாரியுடைய எல்லா செயல்களும் பரிகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஓ காட், யோ போல அவநம்பிக்கையாய் தங்களை குறித்து பேசாதபடி இந்த மக்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வாழக்கூடிய வாழ்க்கையை, ஜீவனை, அழியாமையும் பிள்ளைகள் கொடுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை படுக்கையில் இருப்பார் என்றால் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுங்க. மரணம் வியாதியில் போராடி கொண்டிருப்பார் என்றால் அந்த மரணம் வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழியாமையின் வாழ்க்கையை, ஜீவனின் வாழ்க்கையை கொடுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைந்து நொறுங்கி சின்ன பின்னமாய் மாறி
ஜீசஸ். இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு முடிவு வந்துவிட்டது. ஓ கர்ராமா சந்தலராபா. என் குடும்பம் தொலைந்தது, என் வீடு தொலைந்தது, என் பிள்ளை முன்னேற போவது கிடையாது, நான் முன்னேற போவது கிடையாது, எங்கள் வாழ்க்கை கொடிய காலகட்டத்துக்குள் இருக்கிறோம் என்ற அவிசுவாச நம்பிக்கையை கலைத்து போட்டு ஜீவனையும் அழியாமையும் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதற்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி பிள்ளைகளுக்கு சென்று ஒரு விடுதலையை கொடுக்கட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு விடுதலையை பெறுவதாக. ரீமா கல்ல ரஷக்கரா தியந்துரபோ ஷியாத்தரபா. இருதயத்தை சந்தோஷத்தாலும் செழிப்புள்ள காலங்களின் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதற்கு நாங்கள் செபிக்கிறோம். விடாய்ந்து போயிருப்பார் என்றால், தொய்ந்து போயிருப்பார் என்றால் சம்பூர்ணம் அடைய பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்களை மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை காய்க்கும் கல் நீரையா